ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான ஒரு பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குழைவாக ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். நான் தக்காளி அதோட டேஸ்ட் ஃபுல்லாக இறங்கணும். அதனால் ஒரு பாதி தக்காளி அளவு, ஒரு தக்காளி, அதாவது 2 தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஒரு தக்காளியை நான் பருப்போடு வேக வச்சிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிச்சன் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு பாரு. கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருக்கிற இடத்துல அம்மா வச்சிருக்கா ரீஅரேஞ்ச் பண்ணி. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டி கிச்சனாக இருக்காங்க, நிச்சயம் இதை மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்டோரேஜ். எனக்கு கிளாஸ் ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய கிளாஸ் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவேன் நான். பிளாஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பேச்சு வாக்கில் மறந்துட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். அந்த குக்கரில் ஒரு மூடி தான், இது 2க்குமே காமனான மூடி. இது 1.5 லிட்டர் குக்கரு, இது 3 லிட்டர் குக்கரு. இப்போ இதில் நான் கூட்டு வச்சுருக்கேன். நான் இது சவுச்சவு கூட்டு, கடலைப்பருப்பு போட்டு கூட்டு. அது விசில் இப்போ தான் இந்த கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் இது ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அது வேகிறது வெந்துட்டுருக்கும். இந்த மீன்வயல் நம்ம ரசம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ரசத்துக்கு உண்டான மசாலா ஜாமான்லாம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைக்க வேண்டிய சாமான்லாம் போட்டு அரைச்சிடலாம். அது என்னென்னு காட்டுறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துப்போம். லேசாக வறுத்துட்டும் இது பண்ணலாம், அரைச்சிட்டும் கொதிக்க வச்சு பண்ணலாம். உரப்புக்கு மிளகா வத்தல் 1 போட்டுக்கலாம். நம்ம மிளகு தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் அளவு ஜீரகம். இது எல்லாத்தையும் இப்போ பவுடர் பண்ணிட்டு வரலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இது கொஞ்சம் குறவரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். கூட்டாய ஆயிடுச்சு. தேங்காய் அரைச்சி விடணும். அரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. இதுக்கு மூடணும். இப்போ இதை குக்கர் மூடி ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ தான் 1 விசில் வந்திருக்குது. எல்லா குக்கருமே இப்படி தான் முழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தக்காளி புளியை கம்மியாக விட்டுப்போம். அப்போ தான் அந்த தக்காளியோட டேஸ்ட்டோட இருக்கும். நம்ம அரைச்ச இதை விழுது இல்லை, அதாவது அரைச்ச அந்த பொடியை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு அளவுக்கு புளி போதும். நான் கப்பு அளவு போடுவேன், இல்லை மெஷர்மெண்ட் கப்பு. அதில் இந்த தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இன்னும் ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருவோம். மஞ்சப்பொடியும் உப்பையும் சேர்த்துட்டு. நம்ம பருப்பில் மஞ்சப்பொடி போட்டோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் 3 விசில் வந்துடுச்சு. இந்த ஸ்டாண்டிங் டயத்தில் அது வேகட்டும். ரசத்தை கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா நம்ம பருப்பு ஜலம் வேறு, நம்ம நல்லா பருப்பை மேஷ் பண்ணி தண்ணியாக விட போகிறோம். அதனால் உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இது போடும்போதே பெருங்காயமும் போட்டணும். பெருங்காயத்தோடு சேர்ந்து கொதிக்கணும் நல்லா. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிடுவோம். ஜலம் மாதிரி தான் இருக்கணும், அது பருப்பே தெரியக்கூடாது. இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு
இதை மிக்சியில் மேஷ் பண்ணி கூட, அதாவது மிக்சியில் ஒரு திருப்புனா கூட அப்படியே தண்ணியாயிரும். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்துடலாம். போட்டுட்டு இது பொங்கி லேசாக அப்படியே நுர மாதிரி வந்து பொங்கி வரும். அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். ஏன்னா நம்ம வந்து இதில் உள்ள மசாலா பொருட்கள் எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் கொதிக்க விட்டுருக்கோம். இனிமேல் கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ இதுக்கு இந்த அப்படி பொங்கி வரும். பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணணும். அதாவது தாளிச்சிட்டு நெய்யில் தாளிக்கணும். இந்த அப்படி நுரைச்சி வருதில்ல, இப்போ வந்து இதை கீழே இறக்கணும். கொதிக்க வைக்கக்கூடாது. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருக்குது, நல்லா மனசாக நிறைய போட்டு செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து, ஏன்னா இதில் புல் இருக்கும், சில இது ஏதாவது களைச்செடி இருக்கும், அதனால் பார்த்து நீங்கள் வந்து பார்த்து அதை என்ன குப்பை பார்த்து எடுத்து தூர போட்டுட்டு நல்லதை மட்டும் இது பண்ணி அதை கட் பண்ணி போடுங்க. ஏன்னா களைச்செடியும் சேர்ந்து வருது கொத்தமல்லியோட. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். ரசத்தை பொறுத்த வரைக்கும் நெய்யில் தாளிச்சா தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், வெடிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சுக்கணும். வெளியே தெரிச்சு விழுந்துடும், அதனால தான் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா வெடிச்சிச்சு. வாவ், யம்மியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதை வெறும் அப்படியே குடித்தா கூட சூப் மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அடியில் கொஞ்சம் கலக்கிட்டு பருப்போடு விட்டு. ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பண்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நந்துராமா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நான் வந்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ரொம்ப சுட சுட இருக்குது. அம்மா அளவுக்கு என்னால் சூடாக சாப்பிட முடியாது. நல்லா ஊதி ஆற வச்சுட்டு சாப்பிடு. அவள் ஆற வைக்கிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு ரசத்தோட ஸ்ட்ரக்சரை காட்டுறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டஞ்சிப்பிளி ரசம், மருந்து ரசம்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். நான் ஒரு 5-6 பேர் போட்டால் தான் வேணும், கேட்டு ரெசிபி என்ன ரெசிபி வேணும்னு கேட்டால் தான் எனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம். ஆறிடுச்சு, அவர் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷிங், சூப்பராக இருக்குது. இது வெறுனே டம்ளரில் நம்ம வந்து குடிக்கலாம். இந்த 11 o'clock ஊடையில் இல்லை ஈவினிங் கூட இந்த மாதிரி குடிக்கலாம். ஒரு டம்ளரில் நமக்கு சின்ன பசி எடுக்கும்ல, அந்த சமயத்தில் சூப்பராக இருக்குமா. நான் இப்போவே இந்த கிண்ணத்தில் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.